السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். எல்லாம் புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் அகிலத்தாரை படைத்து நீதமான முறையில் பரிபாலிக்கக்கூடிய ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உரித்தாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தவன், இணை துணையற்றவன், அனைத்து சக்திகளின் மீதும் ஆற்றலும் வல்லமையும் கொண்டவனாக இருக்கிறான். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் நபிவர்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், இன்னும் அன்னலாரின் சுன்னத்தை பின்பற்றி வாழப் போகின்ற முஸ்லிம்கள், முஃமின்கள், ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் சகோதரர்களே, எல்லா காலங்களிலும், எல்லா நிலைமைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து அவன் விலக்கிய விடயங்களை விட்டும் தவிர்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழும்படி, தக்வாவுடைய வாழ்க்கையை வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீஹத்தும் செய்கின்றேன். அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களை ஒரு அழகான படைப்பாக, ஒரு கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் படைத்த படைப்புகள்ல அழகான முறையில படைத்த ஒரு படைப்பாக அல்லாஹ் குறிப்பிடும் போது மனிதனை மாத்திரம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுறான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதனை மிகவும் அழகான ஒரு வடிவத்துல, அழகான முறையில நாம் மனிதனை படைத்திருக்கிறோம் என்று ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில தெளிவுபடுத்துறான். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு அழகான சூழலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த துன்யாவையும் அல்லாஹ் அழகானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இன்ன துன்யா ஹுல்வத்துன் கதிரா. இந்த துன்யா இருக்குதே, இனிமையானது, பசுமையானது, இன்னும் பச்சை பசேலாக ஒரு அழகான ஒரு சூழலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனையும் அழகான முறையில் படைத்து, மனிதன் வாழக்கூடிய இடத்தையும் அழகான முறையில் படைத்து, இந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில தவிர்க்க முடியாத தேவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். மனிதன் இந்த உலகத்தில் வாழும் போது சில தேவைகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதை தவிர்ந்து, அதை விட்டும் மனிதனுக்கு விலகி மனிதனுக்கு இந்த உலகத்துல வாழ முடியாது. உதாரணத்துக்கு, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு மனிதனுடைய ஒரு தேவையாக இருக்குது. ஆடைகளை அணிகிறது மனிதனுடைய ஒரு தேவையாக இருக்குது. பானங்களை பருகிறது மனிதனுடைய ஒரு தேவையாக இருக்குது. ஒரு ஆணுக்கு பெண்ணின் மீது தேவை, இது மனிதனுடைய தேவையாக இருக்குது. பெண்ணுக்கு ஆணின் மீது தேவை, இது மனிதனுடைய ஒரு தேவையாக இருக்குது. ஒரு குடும்ப வாழ்க்கை மனிதனுடைய தேவையாக இருக்குது. அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அழகான உலகத்துல இந்த அழகான மனிதன் அல்லாஹ் தேவையோட படைத்திருக்கிறான். இந்த தேவையோட விட்டு மனிதனுக்கு வாழ முடியாத ஒரு நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அது மட்டும் இல்ல, அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்லாஹ் பணத்துடைய அத்தியாவசியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். எல்லோரும் பேசக்கூடிய, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான், மனிதன் அடிப்படையில நிறங்கள்ல வித்தியாசம் இருக்கலாம், பேசக்கூடிய பாஷையில வித்தியாசம் இருக்கலாம், அவர்கள் பிறந்திருக்கக்கூடிய இடங்கள், அவர்களுடைய கிராமங்கள், ஊர்கள், நாடுகளின் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழ பணம் தேவை என்ற விஷயத்தில் அனைவரும் ஒன்றுபடுகிறார்கள். என்ன பாஷையை பேசினாலும் சரி, சைனீஸ் பாஷையை பேசினாலும் அதே தேவையோடு தான் இருக்கிறார்கள். அரபு பாஷையை பேசினாலும் அதே தேவையோடு தான் இருக்கிறார்கள். தமிழை பேசினாலும் சரி அதே தேவையோடு தான் இருக்கிறார்கள். மனிதன் அனைவரும் இந்த ஒரு விடயத்தில் நமக்கு இந்த உலகத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் தேவை என்ற விடயத்தில் நாம் எல்லோரும் ஒன்றுபடுகிறோம். அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நாம் இந்த தேவையை உணர்ந்து பல தேவையோட தான் நாம் இந்த பஜாருக்கு வந்திருக்கிறோம். சிலர் வியாபாரத்துக்காக வேண்டி வந்திருக்கிறோம், சிலர் கூலி வேலைக்காக வேண்டி வந்திருக்கிறோம், சில பல விடயத்துக்காக வேண்டி வந்திருக்கிறோம், சிலர் எங்களுடைய தேவைகளை வாங்கிக் கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கிறோம். இவ்வாறு இதுக்கு பணம் தேவை என்ற விஷயத்தில் யாரிடத்திலையும் ஒரு மாற்று கருத்து இல்லை.
அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தான் மனிதனுக்கு இந்த தேவைகளையும் உருவாக்கினான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தான் இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய பணத்தின் மீது தேவையும் உண்டாக்கினான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு எச்சரிக்கிறான், இந்த பணம் தேவை, இந்த உலகம் தேவை, மனைவி தேவை, பிள்ளைகள் தேவை. ஆனா இது தேவைக்கு ஏற்பட்ட முறையில நீங்க மிகவும் ஜாக்கிரதையாக மிகவும் கவனத்துடன் இந்த தேவையை நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த தேவையை அடைகிற நேரத்தில் உங்களோட நோக்கங்களையும் நீங்க அடையக்கூடிய முறையையும் நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்கள்ல பல ஹதீஸ்ல எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரித்தாங்க. அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தடவை அம்ர் இப்னு அவுஃப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிவாயத் செய்றாங்க ஹதீஸ்ல. ஒரு தடவை ஒரு சஹாபி பஹ்ரைன் நாட்டில இருந்து ஜிஸியா பணத்தை எடுத்து வந்திருந்தார். இந்த செய்தி மதீனாவை எல்லா இடத்துக்கும் பறந்திருந்துச்சு. எல்லோரும் சுபஹ் தொழுகைக்கு அன்சாரிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால மக்களை நோக்கி பார்த்து சிரிச்சாங்க. சுபஹ் தொழுகைக்கு எல்லாம் பள்ளி நிறைஞ்சிருக்கு, எல்லோரும் வந்திருக்கிறாங்க, எல்லோரும் விளங்கி இருக்கிறாங்க, நபி அவங்களுக்கு ஜிஸியா வந்திருக்குது, இது எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கப்படும் என்ற தேவையோட பணத்தின் மீது ஆசை இருக்குது, அதோட வந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிச்சிட்டு சொன்னாங்க, உங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்குது என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு நான் பக்கர பயப்படல, வறுமையை பயப்படல, ஆனால் இந்த துனியா உங்களுக்கு வெறுத்து கொடுக்கப்படுறதுதான் நான் பயப்படுறேன். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு இவ்வாறு துனியா வெறுத்து கொடுக்கப்பட்டது, அவர்கள் அதன் மூலமாக பெருமை அடித்தார்கள், அதன் மூலமாக போட்டியிட்டார்கள், அது அவர்களுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது. இதுதான் நான் உங்கள் மீது பயப்படுறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணம் சம்பாதிக்கிறது, தொழில் செய்யறது, ஒரு வியாபாரம் செய்யறது, அது ஒரு இஸ்லாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபி அவர் தொழிலுக்காக வேண்டி வெளியாகிட்டு போறாரு. தொழிலுக்காக வேண்டி வெளியாகி போகக்கூடிய சஹாபிடத்துல கேட்கிறோம், நீங்க எங்க போறீங்க? அவர் சொல்றார், இவ்வாறு நான் ஹலாலான முறையில சம்பாதிக்க நான் வெளியாகி போறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார், ஹலாலான முறையில சம்பாதிக்க அவர் முயற்சி செய்யறாரு. நீங்க ஒரு தொழிலுக்காக வேண்டி வந்திருக்கிறீங்க, அந்த நியத் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் நீங்க முயற்சி செய்கிறீங்களோ, எந்த நோக்கத்தை அடிப்படையாக வைத்து எந்த ஹலாலான முறையை நீங்க கையாளுறீங்களோ அதை வைத்துதான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது ஹலாலாகவும் அது ஹராமாகவும் மாறுது. அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப பணம் தேவை என்ற விடயத்தில் நாங்க எல்லோரும் ஒன்றுபடுறோம். ஆனா இந்த பணத்தை சம்பாதிக்கிற விடயத்துல நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுல எங்களோட உள்ளத்துல பணத்தின் மீது ஆசை இருக்கக்கூடாது, மோகம் இருக்கக்கூடாது, முஹப்பத் இருக்கக்கூடாது. எல்லா பாவத்துக்கு மூல காரணம், எல்லா பாவத்துடைய எசன்ஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுப்புத் துன்யா, இந்த துனியாவுடைய ஆசை. எப்ப ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இந்த துனியா அலங்காரமாக இருக்குது, மிகவும் அழகாக இருக்குது, பசுமையாக இருக்குது, எப்ப இந்த மனிதனுடைய உள்ளத்துல அதனுடைய மோகமும் ஆசையும் வருதோ அந்த நேரத்தில் அவன் மௌத்த வெறுப்பான். அந்த நேரத்தில் அவன் அந்த துனியாவை அடைவதற்காக வேண்டியதை செய்ய தயாராக இருப்பான். தன்னுடைய தாயை விற்கவும் தயாராக இருப்பான், பொய் சொல்லவும் தயாராக இருப்பான், கொலை செய்யவும் தயாராக இருப்பான், அவன் ஏமாற்றம் செய்யவும் தயாராக இருப்பான். துனியாவுடைய மோகம், துனியாவுடைய ஆசை உள்ளத்தில் இருக்குது. அதனால் அவன் போட்டிடுறான், அவன் போகக்கூடிய வழி அவனுக்கு தெரியாது. அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பணம் இருக்குது, எங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விடயமாகத்தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானே தவிர எங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கமாக அல்லாஹ் பணத்தாக்கல்ல. இதன் மூலமாக எங்களுக்கு நிம்மதியை அடைந்து கொள்ள முடியாது. பணம் சம்பாதிக்க எந்த அளவுக்கு அதிகமாக பணம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய நிம்மதியுடைய அளவு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லல. அல்லாஹ் நிம்மதியை அல்லாஹ் தீனில் வைத்திருக்கிறான், நிம்மதியை அல்லாஹ் அடிப்படையில் வைத்திருக்கிறான், நிம்மதியை அல்லாஹ் நபியுடைய சுன்னத்துல வைத்திருக்கிறான், நிம்மதியை அல்லாஹ்வுடைய இபாதத்துல வைத்திருக்கிறான், நிம்மதியை அல்லாஹ் திருமண வாழ்க்கையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான், நிம்மதியை அல்லாஹ் நல்ல அழகான பிள்ளைகள் அழகான குழந்தைகள் மீது அல்லாஹ் வைத்திருக்கிறான், நிம்மதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு சூழலையும் நல்ல நண்பர்களையும் நல்ல ஒரு அன்றை வீட்டாரின் மூலமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிம்மதி எப்பயும் பணத்தின் மூலமாக வருது. எந்த அளவுக்கு அதிகமாக பணம் வருதோ அந்த அளவுக்கு நிம்மதி இன்று இல்லை.
அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் விளங்க வேண்டிய ஒன்றுதான், எல்லோரும் உலகத்தில் பணத்தை அடைவதற்காக வேண்டி முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதை அடைஞ்சதுக்கு பின்னால இப்ப யோசிக்கிறார்கள், ஏன் இவ்வளவு நான் முயற்சி செஞ்சேன், ஏன் இவ்வளவு நான் கஷ்டப்பட்டேன், இரவு பகலாக என் பிளட் பிரஷரும் மேல போயிட்டு இருக்குது, சீனியும் கூடி இருக்குது, இரவுல தூக்கத்தையும் நான் தியாகம் செஞ்சேன், பணத்தை அடைஞ்சிட்டேன், இப்ப என்ன என்ற அடிப்படையில அதுல ஒரு உழவாக அதுல ஒரு நிம்மதி அடையாத நிலைமையை நாம் காண்கிறோம். அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பணம் இருக்குதே, இந்த துனியாக இருக்குதே, ஒரு நேரத்தில் அது ஹைராக இருக்கும், அதே நேரத்தில் அது ஷர்ராக இருக்கும். ஒரு நேரத்தில் அது ஹைராக இருக்கும். எப்ப அந்த பணத்தின் மூலமாக நீங்க நலவுகளையும் அல்லாஹ்வை அடிப்படையக்கூடிய விடயத்தை நீங்க செய்றீங்களோ, அந்த நேரத்தில் அது உங்களுக்கு ஹைராக இருக்கும், சொர்க்கத்தை சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பணத்தின் மூலமாக நலவை நீங்க செய்றீங்க, ஹைர்களை செய்றீங்க, அதன் மூலமாக உங்களுக்கு நலவு உண்டாகும், அது ஹைராக இருக்கும். அதே பணத்தை பேராசைக்காக வேண்டி, பெருமைக்காக வேண்டி, போட்டிக்காக வேண்டி ஒருத்தர் ஒரு வாகனத்தை வாங்கி இருக்கிறாரு, அவர் பிசினஸ் பார்ட்னர் வாங்கினதுனால எனக்கும் அந்த வாகனத்தை நான் வாங்கணும், அப்படி இல்லைண்டா என் பிசினஸ் பார்ட்னர்மாரோட நான் ஈக்குவலாக இருக்க மாட்டேன், அதுக்காக வேண்டி வாங்குறாரு. ஒருத்தர் ஒரு பெரிய வீடை வாங்கி இருக்கிறாரு, அழகான ஒரு வீடை கட்டிருக்கிறாரு, இவற்று உள்ளத்துல பேராசை, என்ன நான் கொஞ்சம் செக்கன் ஆகிட்டேன், நீங்க என்னோட பிசினஸ் செய்யறவங்க முன்னேறிட்டாங்க என்ற அடிப்படையில இவர் போட்டிடுறாரு, கஷ்டப்படுறாரு ஒரு வீடை செய்வதற்காக வேண்டி, ஒரு வீடை கட்டுவதற்காக வேண்டி. அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வீட்டுல எந்த அளவுக்கும் அந்த வீட்டுல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதி இருக்காது. அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். இந்த உலகத்துடைய பொருட்களை சேகரிக்கிறதுலையும், இந்த உலகத்துல பொருட்களை அடைய யார் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்க முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பாங்க. எதுவரைண்டா ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், அவங்க கபரை செஞ்சு அடையும் வரைக்கும், அந்த கபருடைய மன்னரை அடையும் வரைக்கும் அவர்கள் முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பார்கள். அவருடைய ஆசைகள் பூர்த்தியாகாது, அவருடைய ஆசைகள் பூர்த்தியாகாது, பேராசைகள் பூர்த்தியாகாது, அதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பார்கள். எப்பயும் போதா என்ற மனத்தன்மைதான், எப்பயும் போதா என்ற மனத்தன்மைதான். அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பஜார்ல யார்கிட்ட கேட்டாலும் பிசினஸ் நடந்து கொண்டிருக்குது சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்துமஸ் சீசன் அவ்வளவு பிசினஸ் இல்லப்பா, எப்பயும் பிசினஸ் இல்ல, போதா என்னப்பா, போன வருஷத்தை போல இல்ல, இந்த வருஷங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இப்ப எல்லாம் கஸ்டம் ஆபீஸ் எல்லாம் சரியான ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க, எங்களுக்கு தில்லுமுள் ஒன்று செய்ய இல்லாம இருக்குது, அதனால சரியான கஷ்டம், எப்படி பிசினஸ் செய்யறது? அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் யாரோ உலகத்தை நோக்கமாக்கிக் கொண்டு, பணத்தை சேகரிக்கிற நோக்கமாக்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லது முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார்களோ, எப்பயும் போதா என்ற மனம்தான். எப்பயும் சொல்லுவார்கள், போதாப்பா, இந்த வருஷம் பிசினஸ் போதாப்பா. ஆனா அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும் போது இந்த வருஷம் புதிய வாகனத்தை வாங்கி இருக்கிறாரு, புதிய மொபைல் போன் எடுத்திருக்கிறாரு, பல முறையில அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. இன்னும் போதா 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 என்ற நிலைமையில தான் அவர் மௌத் அடைவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அந்த நிலைமை விட்டும் பாதுகாப்பானாக. அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பணம் ஒரு தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பணம் தேவை. நபியுடைய காலத்துல தொழில் செய்யும்படி சொன்னார்கள். தொழில் செய்யறது ஒரு சுன்னத், தொழில் செய்யறது ஒரு வாஜிப், தொழில் செய்யறது நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு விடயம். உங்களுடைய தொழில் செஞ்சு ஹலாலான முறையில சம்பாதிச்சு உங்களோட மனைவிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிடியிலையும் அது ஒரு சதகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழில் இருக்குதே, எங்களுடைய இபாதத்தையும் அல்லாஹ்வை அடிப்பணியத்தை விட்டும் எங்களை தூரமாக்க கூடாது, எங்களை அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் எங்களை தூரமாக்க கூடாது, தொழுகை விட்டும் எங்களை தூரமாக்க கூடாது, தக்வாவை விட்டும் எங்களை தூரமாக்க கூடாது. இங்க தொழில் இருக்குதே, எங்களை பொய் சொல்ல வைக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, எல்லா வியாபாரிகளும் அத்துஜார் குல்லுஹும் துஜார், எல்லாரும் பாவிகள் சொன்னாங்க. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும், எல்லோரும் பாவிகள் சொன்னாங்க. அதுக்கு பிள்ளை நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லா மனித்தகில்லாஹ வ பர்ர, யார் அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வியாபாரம் செய்யறாங்களோ, இன்னும் அதன் மூலமாக நல்ல விடயங்களை அவங்க செய்யறாங்களோ, பிர்ரான ஹைரான விடயங்களை செய்யறாங்களோ, இவங்களை தவிர மற்ற அனைவரும் பாவிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஒரு முக்கோணத்தை போல இருக்குது. அவனுடைய தொழில்,
குடும்ப வாழ்க்கை, அதே போல இபாதத். அவன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவனுடைய தொழில், அவனுடைய குடும்ப வாழ்க்கை. இந்த மூணையும் மனிதன் பேலன்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இந்த 3 விஷயத்திலே மனிதன் பேலன்ஸ் பண்ணணும். இப்ப என்ன நடந்திருக்குண்டா, நாங்க ஒரு இம்பேலன்ஸ் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலர் என்ன செய்யறோம் என்றா, ஒரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறோம். தொழில் சொல்லி கால மாலைண்டில் நாங்க சம்பாதிச்சு கொண்டிருக்கிறோம். குடும்பத்துக்கு டைம் கொடுக்கல, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கல, அவங்களுக்கு சல்லி கொடுக்கிறோம், அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறோம். ஆனா அவங்களுக்கு நேரத்தை கொடுக்கல. கடைசியில வயதானத்துக்கு பின்னால, பிள்ளைகள் பெருத்தத்துக்கு பின்னால ரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள், அழுகிறார்கள். நான் சம்பாதித்தேன், கஷ்டப்பட்டேன், ஆனா இந்த பிள்ளைகள் நல்ல முறையில வாழல. சிலர் ஊரை விட்டு, நாட்டை விட்டு 10 வருடங்கள், 5 வருடங்கள், 2 வருடங்கள், இவ்வளவு காலங்கள் அவர்கள் போயிட்டு தொழிலுக்காக வேண்டி போயிட்டு முயற்சி செஞ்சு பின்னால வந்து குடும்பத்தை பார்க்கிறார்கள். குடும்பம் நாசம் அடைஞ்சிருக்குது. மனைவி எடுக்கல, பிள்ளைகள் எடுக்கல, அவங்களுடைய பராமரிப்பு பார்க்கல, அவங்களுடைய வளர்ப்பை பார்க்கல. ஹலானா என்று சொல்லக்கூடிய பாபுல் ஹலானா, பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய என்று சொல்லி ஒரு கிதாபல் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வாறு பிள்ளைகளை வளர்க்கணும், அதுல வாப்பாவுடைய கடமை என்ன, உம்மாவுடைய கடமை என்ன. ஆனா அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சம்பாதிக்கிறதெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி, நாம் சம்பாதிக்கிறதெல்லாம் எங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டி. ஆனா அதிகமான நேரம் நாங்க தொழிலுக்கு கொடுத்துட்டோம், அதிகமான நேரம் நாங்க வியாபாரத்துக்கு கொடுத்துட்டோம். பேலன்ஸ் இல்லாதனால இப்ப மனைவி மக்கள் என்ன செய்யறாங்க, ஒருத்தர் சொல்றாரு, அதற்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தொழில் செஞ்சு இந்த நிலைமையை அடைஞ்சிட்டேன். நான் நிலைமையை அடைஞ்சதுக்கு பின்னால அவர் சொல்றாரு, இந்த மனைவி இன்னொருத்தரோட ஓடிட்டார், அதற்கு எனக்கு உள்ளத்துல தாங்க முடியாது. அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல நடக்கக்கூடியது என்ன, நாங்க டைமை பேலன்ஸ் பண்ணல, உங்கான முறையில பிரிக்கல. அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்பத்துல எங்கட வாழ்க்கையில நிம்மதி எங்களுக்கு அடைஞ்சு கொள்ள முடியாத நிலைமையில இருக்குது. அவ ஓடி போயிட்டா, அல்லது அவ ஒழுங்கான நிலைமையில இருக்கிறா இல்ல, எங்கட சொல்ல பேச்சு கேட்கிறா இல்ல, நாங்க கவலைப்படுறோம். அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 மனைவிமார் ஒரே நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 9 மனைவிமாரோட வேலை செஞ்சாங்க. நபி அவங்க எங்களை விட எவ்வளவு சமுதாயத்துடைய பொறுப்பு உள்ளவர்கள். நபி அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எந்த அளவுக்கு குடும்பத்தை சமுதாயத்துடைய பொறுப்புள்ளவர்களாக இருந்தாங்க. எல்லா நேரத்திலே நபியுடைய சிந்தனை ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கத்தை அடையணும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழல. நபி அவங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழல. நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தா எங்களுக்கு காணக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் தான், எல்லா நேரத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவி மக்களோட இருந்தாங்க. ஹஜ்ஜுடைய நேரத்துல 9 மனைவிமார்களையும் கூட்டி போனாங்க. ஒவ்வொரு ஜிஹாத்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துண்டு போட்டு ஒவ்வொருத்தரையும் கூட்டி போவார்கள். அதே நேரத்துல இத்திகாஃபுடைய நேரத்துல மட்டும்தான், இத்திகாஃபுடைய சந்தர்ப்பத்துல மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமாரோட தூரமாக இருந்தாங்க. ரமதானுடைய கடைசி 10ல மனைவிமாரோட தூரமாக இருந்தாங்க. அதே நேரத்திலையும் சஃபியா பின் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், ரமலானுடைய மாதத்துல இத்திகாஃபுடைய கடைசி 10ல அவங்க இத்திகாஃப் இருப்பாங்க. இஷாவுக்கு பின்னால சஃபியா பின் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அழைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீண்ட நேரம் உரையாடி, நீண்ட நேரம் பேசி, நபி அவங்களே பள்ளியில இருந்து வெளியே போயிட்டு அவங்க வெளியே விட்டுட்டு வீட்டுல விட்டுட்டு வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்ந்தாங்க, ஒவ்வொரு மனைவிக்கும் நேரம் கொடுக்கிறது என்னுடைய கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்ந்தாங்க, இத்திகாஃபுடைய நேரத்துல மற்ற மனைவிமார்கள் அவங்களோட குடும்பத்தோட போயிட்டு சேர்ந்துடுவாங்க, உம்மமாரோட போயிட்டு இருந்துருவாங்க. ஆனா சஃபியா பின் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு யூத பெண்ணாக இருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தாங்க. அவங்களுக்கு போயிட்டு இருக்க குடும்பத்தில் யாருமே இருக்கல்ல, அவங்க தனியோட இருந்தாங்க. நபி அவங்க அதை உணர்ந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை உணர்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுல அழைச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேசி அவங்களை அனுப்பி வைத்தாங்க. அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, எங்களுடைய தொழில், எங்களுடைய குடும்பம், இதை நாம் பேலன்ஸ் பண்ணி இருக்கிறோமா? அது மட்டுமல்ல, 3வது எங்களுடைய இபாதத், நாம் அல்லாஹ்வுக்கு, தீனுக்கு, சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தையும் எந்த அளவுக்கு நேரம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய பணம் நாம் எந்த அளவுக்கு தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய பணத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான்.
உங்களோட குடும்பத்திற்கு மீது நீங்க செலவழிக்கக்கூடிய பணத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். நீங்க குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். நீங்க இபாதத்துக்கும் சமுதாயத்துக்கும் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். எந்த அளவுக்கு நாம் இபாதத்துக்கும் சமுதாய தொழில் சமுதாயத்துடைய மக்களுடைய பொது வேலைக்காக வேண்டியும் குடும்பத்துக்கும் நாம் நேரம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணாங்க எங்களுக்கு தெரியும். 3 சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல நபியுடைய இபாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இபாதத்தை கேட்கறாங்க. இபாதத்தை கேட்டதுக்கு பின்னால இவங்க 3 பேர் சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் என் முழு வருஷம் என் முழு வாழ்க்கையும் நோம்பு நோக்க போறேன். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் முழு இரவும் நின்று வணங்க போறேன். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் திருமணமே முடிக்காம நான் என்னுடைய முழு வாழ்க்கையை இபாதத்துல கழிக்க போறேன். இவ்வாறு 3 பேர் சொல்றாங்க. இதை பேசிக்கொண்டு இருக்கிற நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வார நேரத்துல கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க? அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க யா ரசூலல்லாஹ் இப்படி உங்களுடைய இபாதத்தை பத்தி நாம் கேட்டோம். எங்களுக்கு உங்களுடைய இபாதத்தை அடைந்து கொள்ள முடியாது. நீங்க ஒரு நபியாக இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய இறை நேசராக இருக்கிறீங்க. அதனால அதை அடைய நாங்களும் முயற்சி செய்யறோம். நாம் இவ்வாறு முயற்சிச்சோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நோன்பு பிடிக்கிறேன், அதே நேரத்துல நோன்பு பிடிக்காம சில நாட்களை நான் கழிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பும் எப்படி, அதுவும் ஒரு தர்த்தீபாக இருந்துச்சு. இரவுல சில பகுதியில நான் நின்று வணங்குகிறேன், சில பகுதியில் நான் தூங்குகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இரவு கழித்துக் கொண்டிருக்கிறாங்க. இரவு கழித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல கேட்கிறாங்க, நான் என்னுடைய ரப்ப இபாதத் செய்ய நீங்க அனுமதி தாருங்களா? எனக்கு ரப்ப இபாதத் செய்ய அனுமதி தாருங்களா? இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல அனுமதி கேட்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க என்னோட இருக்கிறத நான் விரும்புகிறேன். ஆனா அவங்களோட நேரங்கள் அல்லாஹோட அந்த இபாதத்துல கழிக்கக்கூடிய நேரத்தை என்னால மறுக்க முடியாது. அதனால அனுமதி கொடுக்கிறாங்க. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல அல்லாஹ் இபாதத் செய்ய ஏன் அனுமதி கேட்டாங்க? இரவுல நின்று வணங்க ஏன் அனுமதி கேட்டாங்க? அந்த நேரம் நீங்க மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரம், அந்த நேரம் உங்களோட குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரம். அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கேட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? அதன்படி அமர்ந்து கொண்டாங்க, அதன்படி நடந்து கொண்டாங்க. அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட தொழில் பேலன்ஸ் ஆக வேண்டும், எங்களோட குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரம் பேலன்ஸ் ஆக வேண்டும். அதே நேரத்தில் எங்களோட சமுதாயத்துக்காக வேண்டி, இபாதத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பாதையில போவதற்காக வேண்டி நாங்க நேரம் கொடுக்கிறோம். இதுவும் பேலன்ஸ் ஆக வேண்டிய தேவை இருக்குது. இதுலயும் எக்ஸ்ட்ரீம் இருக்கக்கூடாது. பள்ளியில இருக்கிறோம், நாங்க தொழில் செய்ய வந்தோம், அசருடைய நேரத்துல நீங்க தொழில் செய்யாம இங்க உட்கார்ந்து கொண்டு ஓதிக்கொண்டு நேரத்தை கழிச்சு கொண்டிருக்கிறீங்க, அதுல உங்களுக்கு கயிறு இருக்காது. தொழில் சீரத்துல நேரத்துல ஒழுங்காக நேரத்தை கொடுங்க. அது அழகான முறையில நீங்க தொழிலை செய்யுங்க. ஆனா தேவைக்கு தொழிலை செய்யுங்க, பேராசைக்காக வேண்டிய தொழில் செய்ய வானம். சல்லிய சம்பாதிக்கிற தேவைக்கு நீங்க சம்பாதிங்க, பேராசைக்காக வேண்டி சம்பாதிக்காதீர்கள். அவரை விட நான் போட்டி, அவரை விட நான் பணக்காரனாகணும், அவரை விட நான் செல்வந்தராகணும், நான் ஒரு பெரிய பணக்காரனாகணும் என்ற அடிப்படையில் நீங்க யாரும் அந்த நியத்துடன் தொழில் செய்யாதீர்கள். அந்த நியத்துடன் நீங்க வியாபாரம் செய்ய என்ன நீயத்? என்னுடைய தேவையே பூர்த்தி செய்யணும், அதன் மூலம் கவலைப்படவும் வானம். அந்த நேரத்துக்கு அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் உங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ள தெரிஞ்சுக்கோங்க. ஒரு திருமணம் வருது, உங்களோட மகளோட கல்யாணம் வருது. ஒருத்தர் என்ன செய்யறாரு, என் மகளோட கல்யாணத்தை நான் கிராண்டாக எடுக்கணும்னு சொல்லி அவர் அங்க கடன் வாங்கி இங்க கடன் வாங்கி அங்க லோன் போட்டு இங்க லோன் போட்டு அவர் என்ன செய்யறாரு, இதை நான் கிராண்டாக ஒரு பெரிய அமைப்புல செய்யணும் என்று செலவழிக்கிறாரு. அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அவர் கஷ்டத்துல விடுவாரு, வருத்தத்துல விடுவாரு, அதுக்கு பின்னால கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாரு. அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு மாற்றமான சுன்னத்தான வழி என்ன? உங்களுக்கு 1 லட்சம் பணமாக இருக்குது, உங்களோட மகளுடைய திருமணத்தை நீங்க செய்யணுமா? 1 லட்சம் பணம் தான் இருக்குது, அந்த 1 லட்சம் பணத்தோட நீங்க சமாளிச்சுக்கோங்க. அதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதோட நீங்க சமாளிச்சுக்கோங்க. அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அதுலதான் பரக்கத் இருக்குது. அல்லாஹ் உங்களுக்கு வாரி தந்திருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு வாரி தந்திருக்கிறான். உங்களோட நிக்காக நீங்க செய்றீங்க, உங்களோட நிக்காக நீங்க செய்றீங்க, நீங்க விரும்புறீங்க எல்லாருக்கும் ஒரு அழகான வலிமாவை கொடுக்கணும், நீங்க வாரி கொடுங்க.
அதுல எந்த ஒரு தடையும் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைனப் ரலியல்லாஹுடைய வலிமாவை 300 சஹாபாக்கள் அழைச்சி 300 பேருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலிமா கொடுத்தாங்க. அதே நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹுடைய வலிமா ஒரு மிகவும் எளிமையான ஒரு வலிமாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்துல எந்த நிலைமையில இருக்கிறாங்களோ அதை கொண்டு போதுமாக்கி கொண்டாங்க, அதை கொண்டு மனத்தை திருப்தியாக்கி கொண்டாங்க. அதை உலகத்தில வாழ்க்கையுடைய நோக்கமாக்கி கொள்ளல, அதனால் என்னுடைய நிம்மதியுடைய நோக்கமாக்கி கொள்ளல. அதன் மூலமா தான் எனக்கு கண்ணியம் என்ன கிடைக்கும். ஒவ்வொரு வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு வருஷம் உம்ராக்கு போறேன். இந்த வருஷம் உம்ராக்கு போவாட்டி பஜார்ல கேட்பாங்க, என்ன ஆஜியார் போகலையா, என்ன ஆஜியார் கொஞ்சம் டவுன் போல. அதுக்காக வேண்டி கடன் எடுத்து, அதுக்காக வேண்டி அங்கெங்க இதை எடுத்து நீங்க செய்யாதீர்கள். வருத்தத்துக்கு புழுவீங்க, கடனாளி ஆகுவீங்க, கஷ்டத்துல புழுவீங்க. கடன் இருக்குது, இரவு நேரத்துல உங்களுக்கு வறுமையும் துக்கத்தையும் சஞ்சலத்தையும் உண்டாக்கும், பகல் நேரத்தில் உங்களுக்கு கேவலத்தை உண்டாக்கும். அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உலகத்தில் இந்த தேவைகளை படைத்திருக்கிறார். இந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முறையையும் சொல்லி தந்திருக்கிறார். இந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய முறையும் சொல்லி தந்திருக்கிறார். உங்களுக்கு பணத்துடைய தேவை இருக்குதா, அதை நீங்க வியாபாரம் செய்யணும். அது ஹலாலான முறையில எவ்வாறு வியாபாரம் செய்யணும். கிதாபுல் பை என்று சொல்லக்கூடிய கமர்ஷியல் லைஃப், எவ்வாறு நீங்க தொழில் செய்யணும், எவ்வாறு வியாபாரம் செய்யணும் என்பது அழகான முறையில கிதாபல்ல தெளிவாக சொல்லி கிதாபல்ல தெளிவான முறையில சொல்லிருக்குது. ஒவ்வொரு பாபுகளையும் ஒவ்வொரு செப்டரையும் அழகான முறையில தெளிவுபடுத்திருக்குது. ஆனா நாங்க இங்க வந்திருக்கக்கூடிய 99% நாங்க வியாபாரம் செய்யத்தான் வந்திருக்கிறோம். ஆனா நாங்க யாருமே கிதாபுல் பைய ஒரு ஆலிமிடத்துல காலம் அடிச்சு உட்கார்ந்து ஒரு ஆலிமிடத்துல படித்ததே இல்லை. பையில எது ஹலால், எந்த அளவுக்கு பையில சொன்னா தொழில் வியாபாரம் செய்யறதுல இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு பிளெக்சிபிளான முறைய இஸ்லாம் அறிமுகப்படுத்திருக்குதுன்னு சொன்னா, எதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதெல்லாம் குர்ஆன் ஹராம் ஆக்கினதோ அது தவிர மத்தெல்லாம் ஹலால். வியாபாரத்துல எதெல்லாம் ஹராமாக்கப்பட்டதோ அது தவிர மத்தெல்லாமே ஹலால். என்ன, வட்டி ஹராம் ஆக்கப்பட்டிருக்குது, சூது ஹராம் ஆக்கப்பட்டிருக்குது, பொய் சொல்றது ஹராம் ஆக்கப்பட்டிருக்குது, லஞ்சம் கொடுக்கிறது ஹராம் ஆக்கப்பட்டிருக்குது, இவ்வாறு ஏமாத்துறது ஹராம் ஆக்கப்பட்டிருக்குது. இவ்வாறு எதெல்லாம் ஹராமோ அதை தவிர மத்தெல்லாம் ஹலால். இது அழகான முறையில ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலிமிடத்துல போயிட்டு உட்கார்ந்து வியாபாரத்துல எது ஹராம், ரூபங்களை விற்கலாமா, பிக்சர்ஸ்ல விற்கலாமா, நாய் தோலின் மூலமாக செஞ்சவைகளை விற்கலாமா, இவ்வாறு பல விடயங்கள் இருக்குது. நாய விற்கலாமா, நாய வாங்கலாமா, இப்படி பல விடயங்கள் இருக்குது. வியாபாரத்துல எது ஹராம் ஹலால், எது ஹராமோ அதை தவிர மத்த எல்லாமே ஹலால். ஆனா இபாதத்தை நாம் எடுத்தோம் என்றா இபாதத் மிகவும் ஸ்ட்ரிக்டானது. எங்களோட வணக்க வழிபாடு இருக்குது. நபி அவங்க எதை செய்ய சொன்னாங்களோ, இன்னும் நபி அவங்க எதை செஞ்சாங்களோ அதை தவிர மேலதிகமாக எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. மேலதிகமாக எதையும் எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. அது இபாதத். ஒரு தொழுகையில மேலதிகமாக எதையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. ஒரு தொழுகையில ஜகாத்ல எங்களுக்கு மேலதிகமாக எதையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. நோம்புல மேலதிகமாக எதையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. ஹஜ்ஜில மேலதிகமான ஒன்றை எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. எதை நபி அவங்க செஞ்சாங்களோ, எதை நபி அவங்க செய்ய சொன்னாங்களோ அதை தவிர வேற எதையும் செய்யக்கூடாது. அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா குடும்ப வாழ்க்கை இருக்குது, இது அதை விட சரியான பிளெக்சிபிள். வியாபாரத்தை விட பிளெக்சிபிள், இபாதத்தை விட பிளெக்சிபிள். எப்படி நபி அவங்க எதை செஞ்சாங்களோ அதையும் நீங்க செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை செய்ய வானம்னு சொன்னாங்களோ அதை நீங்க தவிர்த்து நடங்க. இன்னும் உங்களுக்கு மத்தியில கைரையும் நலவையும் முஹப்பத் இதெல்லாம் உண்டாக்குமோ, வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், மஅரூஃபான முறையில நல்ல முறையில நீங்க நடந்துக்கோங்க, நீங்க நல்ல முறையில அவங்களோட நடந்துக்கோங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு வாழ்ந்து காட்டினார்கள். அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இந்த துனியா எங்களுக்கு தேவை, ஆனா தேவையுடைய அளவுக்கு அதுல மூடக்கூடாது. இதுக்கு உதாரணம் சொல்லுவார்கள். என்ன, ஒரு கப்பல் பிரயாணம் செய்ய தண்ணி தேவை, தண்ணிக்கு மேலதான் கப்பல் பிரயாணம் செய்யும். ஆனா அந்த கப்பலுக்குள்ள எப்ப தண்ணி வருமோ அந்த கப்பலுக்கும் ஒரு அபாயமாக இருக்கும், அதுல பிரயாணம் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு டேஞ்சராக இருக்கும். அதே நேரத்துல தான் மனிதனுக்கு இந்த உலகத்துல வாழ
குடும்பம் தேவை, தொழில் தேவை, இந்த அனைத்தும் தேவையாக இருக்குது. ஆனா எப்ப இந்த குடும்பமும் தொழிலும் அவனுடைய உள்ளத்துக்கு வருதோ அவனுக்கும் அது டேஞ்சர். அவனுக்கு சூழ வாழக்கூடிய எல்லாருக்கும் அது டேஞ்சர். ஒரு பயங்கரமான ஒரு மிருகமாக மாறிடுவான். எல்லா நேரத்திலையும் ஒரு பயங்கரமான ஒரு மிருகமாக மாறிடுவான். அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவனுடைய ஷரியத் இருக்குதே எல்லா விஷயத்தை A to Z அழகான முறையில சொல்லி தந்திருக்குது. கிதாபுல் பைல கடைசியா வரக்கூடியது தான் பாபுல் ஃபராயில். நீங்க சம்பாதிச்சிட்டீங்க, சொத்து செல்வங்களை கஷ்டப்பட்டு 50 வருஷம் 60 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டீங்க, பல வீடுகளை வாங்கி வச்சிருக்கிறீங்க, பல தோட்டம் தொருகளை வாங்கி வச்சிருக்கிறீங்க, பல கடைகளை வாங்கி வச்சிருக்கிறீங்க, பல வாகனங்களை வாங்கி வச்சிருக்கிறீங்க. இப்ப உங்களோட மௌத்துடைய நிலைமை வருது, நீங்க வசியத் செய்யணும். பாபுல் வசியா, எவ்வாறு நீங்க வசியத் செய்யணும், வசியத் சொல்ற நேரத்துல அதை நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, ஒரு ஆலிம் இடத்துல காலம் அடிச்சு உட்கார்ந்து நீங்க படிங்க பாபுல் வசியாவை. நான் எவ்வாறு நான் வசியத் செய்யணும், என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னுடைய வசியத் எப்படி இருக்கணும், வசியத்துடைய பகுதி என்ன? ஒருத்தர் என்ன செய்யறாண்டா எல்லாம் சொத்தையும் வசியத் செய்யறாரு, இதெல்லாம் பள்ளிக்கு போகணும், அது அனுமதி அளிக்கப்பட மாட்டார். சொத்துல 5/1 தான் அவருக்கு வசியத் செய்யலாம். அவருடைய சொத்துல 1/5 பகுதி தான் அவருக்கு வசியத் செய்யலாம். நீங்க சம்மாங்கோட்டை பள்ளிக்கு பள்ளியுடைய கட்டுமானம் வேலை நடந்து கொண்டிருக்குது, இந்த சொத்துல 5/1 அந்த கட்டுமான வேலைக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு வசியத் செய்யலாம். 5/1 தான், எல்லாத்தையும் உங்களுக்கு செய்ய முடியாது. அன்பாத முஸ்லிம் சகோதரர்களே, வசியாவையும் அதனுடைய முறையும் ஷரியத் எங்களுக்கு படித்து தருது. அது மட்டுமல்ல, அதுக்கு பின்னால் அவங்களோட சொத்துகள் எவ்வாறு பிரியணும், மனைவிக்கு எத்தனை பகுதி இருக்குது, மனைவிக்கு எவ்வளவு இருக்குது, பிள்ளைகளுக்கு எவ்வளவு போகணும், ஆம்பளை பிள்ளைகளுக்கு எவ்வளவு போகணும், பொம்பளை பிள்ளைகளுக்கு எவ்வளவு போகணும், இதை ஒவ்வொன்றையும் நாம் விளங்க வேண்டிய தேவை இருக்குது. அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு நாளும் தௌபா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, ஆனா அவருடைய தௌபா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வாப்பா செஞ்ச தொழில், வாப்பா சம்பாதிச்ச தொழில்ல சகோதரர்களுக்கு பங்கு கொடுக்காம நானா அல்லது ஒரு தம்பி மட்டும் எடுத்து செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நோம்புல நீங்க தௌபா செஞ்சீங்க, அந்த தௌபா ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்க ஹராத்துல தான் இருக்கிறீங்க. உங்களோட சகோதரிக்கு போக வேண்டிய ஹக்கு, வாப்பா சம்பாதிச்ச கடை, சகோதரிக்கு போக வேண்டிய ஹக்கு நீங்க கொடுக்காம அதை வச்சு நீங்க சம்பாதிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஹராம், இதை நீங்க சம்பாதிச்சு கொண்டிருக்கிறீங்க. அன்பாத முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை தெரியாம விளங்காம நான் இந்த பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். சிலர் இது பாவமாக கருதாம, இது பாவமாக தெரியாம நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு குர்ஆன் எங்களுடைய சொத்துகள் பிரியணும் என்று சொல்லுகின்றா, மிம்மா கல்ல அவ் கத்ர நஸீபம் மஃப்ரூதா, மிம்மா கல்ல அவ் கத்ர நஸீபம் மஃப்ரூதா. கொஞ்சமாக இருந்தாலும் சரி, மிச்சமாக இருந்தாலும் சரி, ஒரு சாரம் வாப்ப வைத்து போனாலும் அந்த சாரமும் பங்கு வைக்கப்படணும். ஒரு பெனடால் வாப்பா வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு, அந்த பெனடாலையும் பிரிச்சு கொடுக்கணும். வாப்பாட வச்சும் பிரிச்சு கொடுக்கப்படணும், வாப்பாட ஜிப்பாவையும் பிரிச்சு கொடுக்கணும். அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. மக்களுக்கு இதை படிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை இருக்குது. இது அவருடைய கடமை, அதை படிக்கிறவங்களோட கடமை. அன்பாத முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு இந்த உலக வாழ்க்கை இருக்குதே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சொத்து செல்வங்கள் அல்லாஹ்வுடைய ஸிக்ரை விட்டு உங்களை தூரமாக்க கூடாது. அல்லாஹ்வுடைய ஸிக்ரை விட்டு தூரமாக்குறண்டா அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயத்தை விட்டு உங்களை தூரமாக்க கூடாது. அந்த சொத்தை அடைய, அந்த குடும்பத்தை அடைய, அந்த நிம்மதியை அடைவதற்காக வேண்டி அல்லாஹ்வை பயப்படாம அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அடிப்பணிஞ்சு அல்லாஹ் சொன்ன அடிப்படையில, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவின் அடிப்படையில எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்றா அது ஸிக்ரை விட்டும் தூரம் அல்ல. எங்களோட தொழிலை நாங்கள் அமைச்சுக் கொண்டோம் என்றா அது ஸிக்ரை விட்டும் தூரம் அல்ல. அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போல சில சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் அமைச்சு தருவான். அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், அந்த செல்வத்துல சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் அமைப்பான். அல்லாஹ் நலவுகளின் மூலமாகவும் அல்லாஹ் அவங்களை சோதிப்பான்.
உங்களுக்கு கெடுதி நீங்க விரும்பாத விஷயத்தை தந்தும் அல்லாஹ் உங்களை சோதிப்பான். இந்த நேரத்துல நாம் ஒவ்வொருத்தரும் வெற்றி அடையணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதிரா, இந்த துன்யா இருக்குதே இது இனிமையானது, பசுமையானது. வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா, இதுல அல்லாஹ் உங்களை கலீஃபாக்களாக, இதுக்கு அல்லாஹ் பொறுப்புதாரிகளா அல்லாஹ் உங்களை ஆக்கி வைத்திருக்கிறான். இன்னும் ஏதற்காக வேண்டி நீங்க இந்த துனியாவின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வதின் மூலமாக நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க என்ற பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். ஒத்தகு துனியா, நீங்க துனியாவை பயந்துக்கோங்க, நீங்க அதை பாவீங்க, பயத்தோட நீங்க பாவீங்க, அதை நீங்க ஜாக்கிரதையாக நீங்க பாவீங்க. ஒத்தகு நிசா, பெண்களோட நீங்க குடும்ப வாழ்க்கையை வாழுங்க, ஆனா அதை பயந்துக்கோங்க. பெண்களுக்கு நீங்க உங்களோட தீனையை வித்துடாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில தெளிவுபடுத்தினாங்க. அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிலைமைகள் உருவாகும், நீங்க சதகா கொடுக்க வேண்டிய நிலைமைகள், சமுதாயத்துல தேவைகள் உருவாகும். இந்த நேரத்துல நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க செலவழிங்க, உங்களோட குடும்பத்தின் மீது நீங்க செலவழிங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிங்க, பள்ளிகளுடைய கட்டுமானத்துக்காக வேண்டி செலவழிங்க, மதரசாவுக்காக செலவழிங்க, யாருடைய ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்குடைய படிப்புக்காக வேண்டி செலவழிங்க. அப்படி இல்லைண்டா மௌத்துடைய சந்தர்ப்பத்துல நீங்க கவலைப்படுவீங்க. யா அல்லாஹ், என்ன மௌத்த கொஞ்சம் டிலே பண்ணியா அல்லாஹ், என்ன மௌத்த கொஞ்சம் டிலே பண்ணியா அல்லாஹ், அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் கொஞ்சம் காலத்துக்கு நீ டிலே, கொஞ்சம் காலத்துக்கு எனக்கு நீ அவகாசம் தா, ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன், நான் சதகா கொடுத்து ஒரு சாலிஹான முறையில வாழ்ந்து வாரேன் யா அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். வலை யுஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, ஒவ்வொருத்தருடைய அஜல் வந்துட்டா, உங்களுடைய நேரம் வந்துட்டா அல்லாஹ் அது எந்த ஒரு காரணத்தின் மூலமாக அல்லாஹ் தாமதிக்க மாட்டான். வலை யுஅখিরுல்லாஹு நஃப்ஸன், அதுல எந்த ஒரு தாமதமும் ஏற்படாது. இதா ஜா அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், நீங்க செய்யக்கூடிய விஷயத்தை அணுவணுவாக அல்லாஹ் விளங்கிக் கொண்டிருக்கிறான், அணுவணுவாக அல்லாஹ் அறிஞ்சவனாக இருக்கிறான். அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் இந்த வருட கடைசியில இருக்கிறோம். முஹர்ரம் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது, ஆனா அந்த கிறிஸ்தவ கேலண்டரின் அடிப்படையில டிசம்பர் கடைசியில் நாம் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நாம் நியத் வைக்கணும், நான் என்னுடைய வார வருடத்தை, எனக்கு எவ்வளவு காலம் மிஞ்சிருக்குதோ தெரியா, எத்தனை வருடங்கள் மிஞ்சிருக்குதோ தெரியா, எத்தனை நிமிடங்கள் மிஞ்சிருக்குதோ தெரியா, எத்தனை மாதங்கள் மிஞ்சிருக்குதோ தெரியா, மீதமுள்ள காலத்தை நான் பேலன்ஸாக குடும்பத்துக்கும் நான் நேரம் கொடுப்பேன், என்னுடைய தொழிலுக்கும் நான் நேரம் கொடுப்பேன், அதே போல மார்க்க விஷயத்துக்கும் நான் நேரம் கொடுப்பேன், சமுதாயத்துடைய பொது விஷயத்துக்கும் நான் நேரம் கொடுப்பேன். இந்த அளவுக்கு நாம் பேலன்ஸ் பண்ணி எங்களுடைய தொழிலையும் குடும்பத்தையும் எங்களுடைய சமுதாயத்துடைய தீனுடைய வேலைக்காக நாம் நேரம் கொடுத்தோம் என்றா நிச்சயமாக சத்தியமாக மௌத்துடைய நேரத்தில் சந்தோஷமானவர்களாக, சிரித்தவர்களாக, இந்த துனியாவின் மூலமாக ஆசுராவை சம்பாதித்தவர்களாக நாம் மன்னிப்போம். வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் இந்த தந்திருக்கக்கூடிய இந்த துனியாவின் மூலமாக உன்னுடைய திருப்தியை யா அல்லாஹ் ஆசுராவையும் சம்பாதிக்கக்கூடிய ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்றெடுத்த எங்கள் பெற்றெடுத்த தாய் தந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் சகோதர சகோதரியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் உற்ற உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த ஜும்ஆவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.